வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாய்மார்கள் தங்களுடைய அடோலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எப்படி ஒரு நல்ல அம்மாவாக இருக்கலாம், ஹவு டு பி எ குட் மதர் ஃபார் அடோலசன்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற அந்த தலைப்பிலே சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். இது எல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னு கேட்டால், அம்மாவுக்கு எல்லா விதமான செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும். நம்ம தான் வயசாகிட்டுது, இனிமேல் படிக்க வேண்டாம், நம்ம தான் வயசாகிட்டுது, இனிமேல் நம்ம ஆஃபீஸ் வேலையை ஒண்டி பார்த்துக்கிட்டா போகிறோம் அப்படின்னு நினைக்காம, டு மேனேஜ் தி அடோலசன்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குன்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம பெரியவனா சின்னவனா, பெரியவனானா என்னெல்லாம் செய்யணும், சின்னவனாக இருந்தால் ஹவு டு ரெக்ரெஷன் அப்படின்னு. ஏன்னா வயசுக்கு கீழே நம்ம பிஹேவ் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு 15 வயசு ஆகுறதுன்னு சொன்னால் அவங்க ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி சலுகையை எதிர்பார்க்க முடியாது. 15 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியோடவும் வளர்ந்துட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு அவனுக்கு அதை புரிய வைக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, டெம்பர் டான்ட்ரம்ஸ்க்கெலாம் இடமே இல்லை. டெம்பர் டான்ட்ரம்ஸ் சொன்னால் அது ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் தட் வாஸ் டு பி எஸ்டியூடு இந்த ஏஜ் ஆஃப் 6 or 7 இயர்ஸ்க்குள்ளேயே அதை விட்டுட்டுருக்கணும். 15 வயசில் அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாமல் இது எல்லாத்துக்கு மேலே இதெல்லாம் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் பேசுகிற விஷயம். டுவர்ட்ஸ் அம்மா சொல்லணும்னு சொன்னால், மதர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அம்மான்றவங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு சமமானவங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நல்ல விஷயங்களை ஹேண்டில் பண்ணமா இருக்கும், கெட்ட விஷயங்களையும் கூட்ட பேசி சமாதானமாக அதை என்ன அமிக்கபுளாக அந்த வேலையை முடிக்கணுமா இருக்கும். சில விஷயங்களை ரொம்ப சிறப்பான விஷயங்களை செய்ய வேண்டி வரும், சில சமயத்தில் ரொம்ப பலுவான வேலையை செய்ய வேண்டி வரும். மென்டலி யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்டு டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் டு ரன் த ஃபேமிலி. அம்மா சில சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, கடுமையான ஒரு முடிவுகளை எடுத்திருப்பாங்க. சில சமயம் சுலபமாக எளிமையான முறையில் நிறைய வேலை செய்திருக்கிறோம். அன்றைக்கே அவங்க அப்படி செய்தாங்க, இன்றைக்கே இவங்க இப்படி செய்தாங்கன்னு சொன்னால், டு மேனேஜ் த ஃபேமிலி, டு ரன் த ஃபேமிலி, டு மீட் தி ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் கடுமையான முடிவுகளை இருக்க வேண்டி வரும். சில நேரத்தில் 1-2 முடிவு பாரபட்சமாக கூட இருக்கும். ஏன்னு சொன்னால், மதர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எல்லா விதமான செய்திகளும் நடக்கும். அதுக்கு ஆளை ஒருத்தரை நம்ம ஒர்க் அலாட் பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம், டெலிகேட் பண்ணிடலாம். ஆனால் டெலிகேட் பண்ணால் கூட அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லா ஒர்க்கும் சேர்த்து பார்க்கும்போது ஹவ் இட் கம்ஸ் த எண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்து தான் என்ன ஜஸ்டிஃபை பண்ணி அதை முடிக்க முடியும். அப்படின்னா மதர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் சொன்னால், அவங்க மனதளவில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலியை, நம்ம பிள்ளைங்களை நேர் வழியில் மட்டும் நடத்திட்டு போகணுன்ற அந்த எண்ணமும் கூடவே இருக்கும் இல்லையா. அதனால அம்மாவை நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த விதத்துலையும் அவங்க செய்கிற விஷயம் தவறு, ஒய் ஷீ இஸ் பிஹேவிங் லைக் தட் அப்படின்னு நாம் கேட்க முடியாது. ஆனால் அம்மா இது எப்படியா தன்னை வளர்த்துக்கணும். இப்படி வளர்த்து நான் ப்ரெசென்ட் சினாரியோவில் பசங்க நிறைய கேள்வி அம்மாவை எதிர்த்து கேட்குறாங்க. அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனால் அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுற பிஹேவியரை, பிள்ளைங்களுக்கு அப்சர்வ் பண்ணுற பிஹேவியரை அது மூலமாக லேர்னிங்ன்ற கொண்டு வருது. அந்த கான்செப்டில் வளர்த்தமான இப்படி நிறைய எதிர்மறையான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ ஹென்ஸ் மதர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்னு சொன்னால், அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது, படிக்கிற டிபார்ட்மெண்ட்டு, புதுசாக ட்ரெஸ் வாங்குகிற டிபார்ட்மெண்ட்டு, விளையாடுற டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு வரும்போது அங்கெல்லாம் அம்மா ஷீ இஸ் எக்ஸிக்யூட்டிங் ஹர் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் 2 பசங்க இருந்து 4 பசங்க இருக்குன்னு நிச்சயமாக அதெல்லாம் இல்லவே இல்லை. நிறைய வீட்டில், எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த வீட்டில் ஒரே ஒரு பிள்ளைங்க தான். அப்போ ஒரு பிள்ளைக்கு எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சலுகை மட்டுமே தான், கண்டிப்பு மட்டுமே தான் அப்படின்னு எதானு இருக்கா, இல்லை ரெண்டுத்துலேயும் மாறி இருக்கா, 50-50 இருக்கா, அவங்களுக்கு தோணின போது சலுகை கொடுக்குறாங்களா, சலுகை தேவையான போது கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்த்து அம்மா தன்னை ரொம்ப சீராக்கினாங்கன்னு வைங்க, நிறைய பிள்ளைங்களை சுலபமாக வளர்க்க முடியும். ஆனால் அவங்க சீராக்கிக்கல அப்படின்னு வைங்க, அப்போ இதெல்லாம் என்ன ஆகும், வி ஆர் கிவிங் ஹோல்டு டு ரேஸ் கொஸ்டின் அபவுட் நம்மளை பற்றி எதிர்மறையாக நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறோம். அதனால் எப்போவுமே நேர்மறையான கருத்துக்களை மட்டும் வளர்த்துட்டு அப்சர்வ் அண்ட் லேர்ன் அப்படின்றத பார்த்துட்டு இருந்து, அவசியமான தனிமையில் அம்மாட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு பதிலை நம்ம வாங்கிக்க முடியுமே தவிர, நாட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு நம்ம மனசில் வாங்கணும். அப்புறம் முதல்ல நிறைய வீட்டில் தாய் தகப்பன் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டிலலாம் தகப்பனாரோட என்ன வைக்கணும்,
தகப்பனாரோட கூட இல்லை, தகப்பனாரோட தாய் தகப்பனையும் வெறுக்கணும். அதாவது பாட்டி தாத்தா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் இருக்கும். அப்புறம் வீட்டில் பெரியவங்கள்ட்ட எப்படி மரியாதையாக நடக்கிறதுன்னு காட்டி தரத்துக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும். வீட்டில் தாய் தகப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்பாவே அவங்க அப்பாட்ட போய் என்னடா டேய் அப்படின்னு கூப்பிட முடியாது. அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் அவர் கேட்பாரு. அப்படின்னு சொன்னால் அதுபோல் தன்னையும் தன் மகன் கூப்பிட்றதுக்கு பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர், நான் சொன்னோம் இல்லையா, அப்சர்வன்ட் லேர்னு, அந்த ஆஸ்பெக்டில் இந்த குழந்தைகளுக்கு என்ன கிடைச்சிடும், பார்த்து கற்றுக்கிற பிஹேவியரில் நிறைய மரியாதை வரும். ஏன்னா கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். பிள்ளைங்களுக்கு இப்போது இந்த வயசில் அடுத்தவங்களை பெரியவங்களை நல்ல மரியாதையாக கூப்பிடணும், மரியாதையாக அட்ரஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள ஒரு கிளாஸ்மேட் மாதிரி என்ன காமெடி பண்ணுறதெல்லாம் தவிர்த்துடணும். இந்த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது, மரியாதையாக மட்டும்தான் நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்தா, சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், இந்த அடோலசன்ஸ் பிஹேவியரில் அந்த ஏஜ் குரூப்பில் சில முக்கியமான பிஹேவியரை நம்ம நேரப்படுத்திக்கலன்னு சொன்னால் அது 40 வயசு வரைக்கும் போகும். 40 வயசு வரைக்கும் போகும். எல்லாரையும் சிங்கிளில் கூப்பிட்றது, ஒருமையில் கூப்பிட்டு விழித்து பேசுறதுன்றது ஒரு ஒன் ஆஃப் தி பேட் ஹேபிட்ஸ். இட் ஹஸ் டு பி எஸ்டியூடு. இப்போது அதை அடோலசன்ஸ்லேயே விட்டுடணும். அடோலசன்ஸில் விட்டால் தான் போக போக 40வது வயசில் நீங்களும் ஒருத்தரை மரியாதையாக கூப்பிடுவாங்க, உங்களுக்கு 40 வயசு ஆச்சுன்னா உங்களையும் ஒருத்தர் மரியாதையாக நிச்சயமாக கூப்பிடுவார். ஸோ இந்த அடிப்படையில் ஏன்னா ஒரு சோஷியல் கான்டெக்ட்லேயே கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் தான். யாரையாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது பொதுவான விதி தான். அந்த விதி அடோலசன்ஸ் கிடையாது, அப்புறம் மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் அது பொது விதி. தட் ஹஸ் டு பி அட்ஹர்டு பை எவ்ரி ஒன். அப்படின்னா அந்த விதத்தில், அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், மதர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்றத அந்த கருத்தை மனசில் வாங்கிக்கணும். அப்சர்வன்ட் லேர்னு அப்படின்றத மனசில் வாங்கிக்கணும். இது ரெண்டுத்தையும் பிள்ளைங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு அவங்க மனசில் நல்ல பதிவு வச்சுட்டா தொடர்ந்து இந்த மேனேஜிங் தி அடோலசன்ஸ் சில்ட்ரன், அடோலசன்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது எளிமையான ஒரு செயலாக மாறும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.